Today we are going to discuss about visions. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மொழிகளாக தரிசனங்களை வைத்திருக்கிறார். இந்த தரிசனங்களை குறித்து நாம் திட்டவட்டமாய் படிக்க போகிறோம். இது உள்ளான உணர்விலிருந்து ஏற்படுவதோ, இல்லாவிட்டால் உள்ளான பாரங்களோ, இல்லாவிட்டால் உள்ளான சாட்சியிடுதலை தாண்டி ஒரு வெளியரங்கமான ஒரு வெளியிலிருந்து ஏற்படக்கூடிய தாக்கத்தை குறித்து படிக்க போகிறோம். ஸோ முதல் 3 காரியங்களை நம்ம தியானிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, இட் இஸ் மோர் இன்டு சம்திங் ஹேப்பன்ஸ் வித்தின் யுவர் செல்ஃப். இது உங்களுக்குள்ளாகவே ஏற்படுகிறது. இப்போ இது கொஞ்சம் எக்ஸ்டர்னலாக வெளியரங்கமான ஆவிக்குரிய உதவிகளை நாம் பெறப்போகிறதை குறித்து நாம் பேச போகிறோம். ஸோ இதிலிருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூப்பர் நேச்சுரல் எபிலிட்டிஸோடு கூட இந்த மொழிகள் செயல்பட ஆரம்பிக்கிறது. இப்போ பாரம் உள்ளே வரும் பொழுது பாருங்கள், அதுவும் தேவனுடைய மொழிகளில் ஒன்று. ஆனால் அது உள்ளே ஏற்படும் பொழுது அது வெளியரங்கமான பெரிய உதவிகள் அதற்கு வருவது கிடையாது. உள் உணர்வுகளுக்கும் அந்த வெளியரங்கமான உதவிகள் பெரிதாய் கிடையாது. அடுத்தது விட்னஸிங், சாட்சியிடுகிறவைகள், இவைகளுக்கும் நமக்கு உள்ளே தான் இதெல்லாம் நடக்குது. ஆனால் இதுக்கப்புறம் நம்ம படிக்க போகிற ஒவ்வொரு தலைப்புகளும் பார்த்திங்கன்னா, இது வெளியரங்கமான சில உதவிகளோடு கூட, வெளியரங்கமான சில வழிமுறைகளோடு கூட தேவன் நம்மோடு தொடர்பு கொள்கிறதை நாம் தியானிக்க போகிறோம். ஸோ இதுக்கு இன்ட்ரடக்ஷனாக ஒரு முன்னுரையாக சில வசனங்களை நான் தியானிக்க விரும்புகிறேன். தானியேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஏன்னா இந்த விஷன்ஸ், ட்ரீம்ஸ் இதை பற்றிலாம் நம்ம அதிகமாக பேசணுன்னா இதுக்கு ஒரு பெஸ்ட்டு எடுத்துக்காட்டு, இல்லாவிட்டால் ஒரு முன் அடையாளமாக யாரை வைக்க முடியும்னா நம்ம தானியேலை அதிகமாக வைக்க முடியும். அதனால் நம்ம தானியேல் புஸ்தகத்திலேருந்து சில வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு பின்பு ஒன்றன் பின் ஒன்றாக இந்த தரிசனம், த விஷன்ஸ், இதை குறித்து நம்ம ரொம்ப கவனமாய் நம்ம தியானிக்க போகிறோம். ஏன்னா இதனுடைய ஆழம் ரொம்ப ரொம்ப அவசியமானது, அத்தியாவசியமானது. நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஊழியம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக திட்டங்களை இந்த பூமியிலே நீங்கள் நிலைவரப்படுத்துவதற்கு இவைகள் மிக மிக அவசியமும் வேண்டியதும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். ஸோ அதனால் விஷன்ஸ், சரி, விஷன்ஸை நம்ம தரிசனம்னு பேசும்பொழுது எப்படின்னா, நாம் எங்கே நம்ம போய் சேரப்போகிறோம் என்ற இலக்குகளை குறித்து பேசுவோம். அது இந்த விஷன் கிடையாது. இன்றைக்கி பேசுகிற இந்த தரிசனம் என்பது இலக்குகளை குறித்து பேசவில்லை. இது நம்முடைய பார்வை மண்டலத்தை குறித்து பேச போகிறது. இட் இஸ் வாட் வி see, நாம் என்ன பார்க்கிறோம் என்பதை குறித்து பேச போகிறது, இலக்குகள் அல்ல. ஏன்னா தரிசனம்னு சொன்னோடனே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மொழி என்னவென்று சொன்னால், நாம் எங்கே போய் சேரணும், அந்த இடத்தை எப்படி அடையணும், எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதை குறித்து நாம் அதிகமாக தியானித்தது உண்டு. ஏன்னா அதை தான் நம்ம லீடர்ஷிப்லலாம் அதிகமாக பேசுகிறோம். ஆனால் இந்த ஆவிக்குரிய பரிசுத்த ஆவியானவர் மொழிகளிலே பேசும் பொழுது நாம் இலக்குகளை பேசவில்லை, நம்முடைய பார்வை மண்டலங்களை குறித்து நம்ம பேச போகிறோம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். ஸோ முதலாவது இந்த வசனத்தினுடைய மிகப்பெரிய கூற்று என்னவென்று சொன்னால், தேவன்தான் இதை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இங்கே வசனம் சொல்லுது பாருங்க, சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். சாமர்த்தியத்தை என்ன பண்ணார்? கர்த்தர் கொடுத்தார். இட் இஸ் எ கிவன், இது கொடுக்கப்படுகிற ஒன்று. அப்புறம் தானியேலை குறித்து சொல்லும் பொழுது பார்க்கும்போது சகல தரிசனங்களையும், அப்படின்னா தரிசனங்களிலே பல விதங்கள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். நான் ஆங்கிலத்திலே வாசிக்க விரும்புகிறேன். As for these 4 children, God gave them knowledge and skill in all learning and wisdom. God gave them. தேவன் அதை கொடுக்கிறார். ஸோ முதலாவது இந்த தரிசனத்தை குறித்து நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான தகவல் என்னவென்று சொன்னால், இதை நாம் ஆயத்தப்படுத்துவதும் கிடையாது, இதை நாம் உற்பத்தி செய்வதும் கிடையாது, இதை விடாப்பிடியாக நாம் பிடுங்கிக் கொள்ளவும் முடியாது. இது தேவன் கொடுக்கிறது. ஆமென். ஸோ நீங்கள் இந்த மொழியை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால்,
இந்த மொழியை தேவன் கொடுப்பார் என்று சொன்னால் அதை ரொம்ப ஜாக்கிரதையாகவும் ரொம்ப பிரயோஜனமாகவும் ரொம்ப ஞானத்தோடும் நாம் பயன்படுத்தி கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, பாரம் என்பது எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒன்று. ஏனென்றால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாரம் கொடுக்கலாம். உள் உணர்வு என்பது நம்முடைய அடிப்படை உரிமை மாதிரி. அந்த உணர்வு இல்லாவிட்டால் நம்மளோடு கர்த்தருக்கு இடைப்படுவது என்பது ரொம்ப சவாலாக மாறிவிடும். சாட்சியிடுவது என்பது ஆவியானவர் நம்ம ஆவியோடு கூட எப்பொழுதும் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? சாட்சியிட்டு கொண்டிருக்கிறார். இவைகளெல்லாம் ஒரு கிறிஸ்தவன் தேவனுக்குள்ளாக தன்னை இணைத்து கொள்ளும் பொழுது, ஆவியானவருக்குள்ளாய் தன்னை அவன் பலப்படுத்தி கொள்ளும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு பொதுவான மொழிகளாக நாம் இதை விவரித்து கொள்ளலாம். இது இருந்தாவே போதாதா பாஸ்டர்னா, இது இருந்தால் ரொம்ப நல்லது. அடிப்படையாக இது ஒரு நல்ல விஷயம். ஆனால் நாம் இயற்கைக்கு அப்பாற்பட்டதான சில மொழிகளை நாம் தியானிக்க போகிறோம். எனக்கு கர்த்தர் ஒரு பாரம் கொடுத்துருக்காரு. சண்டே ஸ்கூல் நடத்துகிறது தான் என்னுடைய பாரம். பாருங்கள், ஒரு சிலரை நான் பார்த்துருக்கேன். அவங்க அந்த சிறு பிள்ளைகள் ஊழியம் செய்கிறத ஒரு பெரிய மனமகிழ்ச்சியாக செய்வாங்க. அந்த மனமகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. சிலர் கிராம ஊழியம். இப்போ இதுக்கெல்லாம் பாருங்கள், வெளியரங்கமாக இவங்களுக்கு என்ன நடந்துச்சு எப்படி நடந்துச்சுலாம் அவங்களுக்கு தேவையில்லை. அவங்களுக்கு பாரம் இருக்கிறது, செயல்படுகிறது. ஆனால் இப்போ இந்த தரிசனங்களும் சொப்பனங்களும், இந்த இரண்டு காரியங்களும் வரும் பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த மொழியானது தேவன் நமக்கு கொடுக்கக்கூடியதாகவே இருக்கிறது. அப்போ ஒன்று நல்லா புரிஞ்சுக்கலாம் பாருங்கள், இங்கே 4 பேருக்கு தான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? அது பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இது ஒரு விசேஷித்த மொழியாக தான் பழைய ஏற்பாட்டிலே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. It is not given to everyone, it is given to some particular people. சரி, இப்போ இந்த இடத்துலேருந்து நாம் அப்போஸ்தலர் நடபடிகளுக்கு போவோம் என்று சொன்னால், அங்கே யோவேலுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேற்றப்படுகிற இடத்திலே தேவன் பேதுருவின் மூலமாக இந்த வார்த்தைகள் மறுபடியும் பேசப்படுகிறது. இந்த பழைய ஏற்பாட்டில் தானியேலுக்கும் அவன் கூட இருந்த 4 பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அப்போஸ்தலர் நடபடிகள் வரும் பொழுது யோவேலுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக இவைகள் மறுபடியும் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? பேசப்பட்டிருக்கிறது. சரியா? அப்போ நம்ம மறுபடியும் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். பாருங்க, இந்த 3 காரியமும் ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது சபைக்கு கொடுக்கப்பட்ட, சபையின் அஸ்திபாரத்திலே நிலைப்பட்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய ஈவாக இருக்கிறது. அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அடுத்தது தரிசனங்களை பார்ப்பார்கள். சொப்பனங்கள் அவர்கள் சொப்பனத்தை அவர்கள் என்ன பண்ணுவாங்க? சந்திப்பார்கள் என்று இருக்கிறது. ஏன்னா ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா, sons and daughters shall prophesy, தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அடுத்தது யங் மேன் ஷல் see visions, இங்கே சொல்லப்படுது பாருங்க, அவர்கள் பார்ப்பார்கள். அவர்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்க பார்ப்பார்கள். அடுத்தது ஓல்ட் மேன் ஷல் ட்ரீம் ட்ரீம்ஸ், சொப்பனங்களை அவர் காண்பார்கள். இதுவும் பார்க்கறது தான், ஆனால் இது தூக்க நிலையிலே நடக்கக்கூடிய ஒன்று. இந்த 3ஐயும் நீங்கள் வரிசைப்படுத்தி பார்ப்பீர் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் மொழிகளிலே திருச்சபைக்கு ஒரு பெரிய முக்கியமான இடத்தை இந்த 3 காரியங்களும் வகுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஸோ பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு இந்த ப்ராஃபட்டிக்கல் ஏரியா, த விஷன்ஸ் அண்ட் த ட்ரீம்ஸ், இந்த 3ம் அதிகமாய் செயல்படக்கூடிய மொழிகளாக மாற்றப்பட்டிருக்கிறது. அப்போ அது தானியேலுக்கு கொடுக்கப்பட்டது. இன்னும் அவர் கூட இருந்த ஒரு சிலருக்கு தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே திருச்சபைக்கு அது ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்போ ஒன்றை நம்ம ஆழமாய் நம்ம விசுவாசிக்கலாம். என்னென்னா, தரிசனம் எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு இப்பொழுது வாய்ப்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நம்மகிட்ட பதில் கிடையாது. ஆனால் எல்லார்கிட்டையும் கிடைக்கிறதுக்கு என்ன உண்டாயிடுச்சு? வாய்ப்பு உண்டாயிடுச்சு. அந்த வாசல் திறக்கப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. அந்த நிலைப்பாடுகள் நமக்கு உருவாக்கப்பட்டாயிற்று. The option, the gate has been opened for the visions to happen in our life. ஸோ அதனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட இந்த அணுகுமுறைகளிலே நாம் கடந்து வருவதற்கு தரிசனங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இப்போ இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஊழியங்கள் குறைந்து போனதுக்கு மிகப்பெரிய காரணம் என்னென்னா,
இந்த தீர்க்க தரிசனங்களும் தரிசனங்களும் சொப்பனங்களும் குறைக்கப்படும் பொழுது அங்கே தெய்வீக வழி நடத்துதல் ஒரு குறைவான இடத்தில் காண்பிக்கப்படுகிறது, இல்லாவிட்டால் துல்லியமில்லாத அளவிற்கு காண்பிக்கப்படுகிறது. ஒரு பொதுவான அளவில் தான் அவைகள் கிடைக்கப்பெறுகிறது. அதனால்தான் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் இந்த தேவன் இந்த தரிசனங்களையும் சொப்பனங்களையும் வைத்தும் எல்லாரையும் மேக்சிமம் ஒரு வழி நடத்தி இருக்கிறார். ஒரு சிலருக்கு தான் வார்த்தை வந்தது, ஆனால் நிறைய பேருக்கு தரிசனங்களும் என்ன வந்திருக்குது, சொப்பனங்களும் வந்திருக்குது. அதனால் நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். புதிய ஏற்பாட்டில் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் இப்ப யார் கொடுத்தா? கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதான் விஷன்ஸ் என்பது நாம் இதை உற்பத்தி செய்ய முடியாது, நாம் இதை ஒரு விடாப்பிடியாக போராடிலாம் வாங்க முடியாது. இதை கர்த்தர் தான் என்ன பண்றார், நமக்கு கொடுக்க வேண்டும். இப்போ ஒரு சிலர் என்னன்னா, இப்படி கர்த்தர் தானங்க விஷன் கொடுக்கணும், அப்போ அவர் கொடுக்கலன்னா நான் என்ன பண்ண முடியும்? இன்றைக்கு நான் உங்களை ஒரு விதத்தில் சேலஞ்ச் பண்ண விரும்புகிறேன், இல்லாவிட்டால் உங்களை ஒரு விதத்தில் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். எப்படி சொல்கிறேன்னா, ஒரு பக்கம் சவால். என்ன சவால்னா பாருங்க, தேவன் அநேகவற்றை கொடுக்க விரும்பினாலும் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் அபியாசப்படுத்தாத பொழுது அவைகளை நீங்கள் அனுபவிக்க முடியாது. கர்த்தர் நிறைய வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் தரிசனங்களையும் சொப்பனங்களையும் தருவதற்கு ஆயத்தமாக இருந்தாலும் உங்களுடைய விசுவாசம் அங்கே அபியாசப்படுத்தப்படாத பொழுது அந்த தரிசனங்களும் சொப்பனங்களும் உங்களுக்கு நிறைவேறாமல் போகக்கூடியதற்கு 100% வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா the belief system, or we call it as faith, நம்முடைய நம்பிக்கையின் தன்மைகளும் இல்லாவிட்டால் நம்முடைய விசுவாசம், பிலீஃப் சிஸ்டம், அதுக்கு இன்னொரு சுருக்கமான வார்த்தை என்னன்னா விசுவாசம் சொல்லலாம். இப்போ இந்த இரண்டும் சரியில்லாத பொழுது உங்களுக்கு இப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்டதான தொடுதலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகளையும் நீங்கள் விசுவாசிக்காத பொழுது, அதை நீங்கள் ஆசைப்படாத பொழுது, அதை எதிர்பார்க்காத பொழுது, இல்லாவிட்டால் இன்னொரு பக்கம் பாருங்க, அதை நீங்கள் நிராகரிக்கும் பொழுது நிச்சயமாக அது உங்களுடைய லைஃப்பில் என்ன பண்ணாது, நடக்காது. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு அப்படிப்பட்ட வழி நடத்துதெல்லாம் தேவையில்லைன்னு ஒருத்தர் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய விசுவாசத்தை அவர் வேறு ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டார், அவர் நிலைப்படுத்தி விட்டார். இப்போ சிலருக்கு எனக்கு தரிசனம்லாம் வேணாம், சொப்பனம்லாம் வேணான்னு நானே நிறைய பேர் கேட்டிருக்கேன். எங்களுக்கு வார்த்தை இருக்குது போதுன்னுவாங்க. ஸோ அவங்களுக்கு தேவன் நிச்சயமாக அந்த இடத்துல அவங்க விசுவாசத்தை அவர்கள் செயல்படுத்தாதனால அது நிச்சயமாக அவர்களுக்கு என்ன பண்ணாது, நிறைவேறாமல் போயிருக்கலாம். இல்லாவிட்டால் அதையும் மீறி ஒரு சிலர்லாம் எனக்கு இதை வேணான்னு சொன்ன பொழுது கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவங்களை தொட்டு அவர்களுக்கு தரிசனத்தையும் சொப்பனத்தையும் கொடுத்து பின்பு அவர்கள் இந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்தை அதிகமாய் உலகமெங்கும் எடுத்து சென்றிருக்கிறாங்க. ஸோ சம் பீப்புள் who have not even applied their faith, God is supersedingly intervened in their life. தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்டதில் அவங்க கூட செயல்படுத்தி இருக்கிறார். அதனால் நீங்கள் விசுவாசத்தை பயன்படுத்தும் பொழுது அது ஒரு தெய்வீக ஆற்றலாய் மாறிவிடுகிறது. இன்னொன்று, இந்த மாதிரியான தரிசனங்கள் எல்லாம் படிக்கும் பொழுது நமக்கு ஏற்படுகிற இன்னொரு பெரிய சவால் அப்படி என்னன்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, அதை குறித்து பூரணமான அறிவில்லாத பொழுதும் அதை செயல்படுத்துவது கிடையாது. ஒன்று, அதை விசுவாசிப்பது கிடையாது. இன்னொன்று, அதை குறித்து ஒரு பூரணமான அறிவு, அதை குறித்து ஒரு பூரணமான தெளிவு இல்லாத பொழுது, ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. தரிசனம் இருக்குது, இப்போ யாராவது ஒருத்தர் தரிசனம் பார்த்துட்டா அதை நம்ம ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம். ஆஹா சூப்பர், அவருக்கு கர்த்தர் தரிசனத்தில் பேசினார். இப்போ உங்கள் கூடயும் தரிசனத்தில் பேச முடியும், ஆனால் அது புரிதல் குறைவாக இருக்கிறதுனால அந்த தரிசனங்கள் உங்களுக்கும் வேலை செய்ய முடியாதபடி என்ன பண்ணியிருக்கலாம், அது சவாலாய் மாற்றப்பட்டிருக்கலாம். அதனால தான் இந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். பாருங்கள், யோபு 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோபு 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஓகே. For God may speak in one way or in another way, yet man does not perceive it. ஓகே, ஆங்கிலத்தில் அப்படி பேசப்படுகிறது. இப்போ தமிழில் வாசிக்கலாம். யோபு 33:14. தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. அப்படின்னா இங்க என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் ஒரு வாட்டி காமிச்சிட்டாருன்னா அதை மறுபடியும் என்ன பண்ண மாட்டார், அதை
திருத்த மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆங்கிலத்தில் இதனுடைய அர்த்தமே ரொம்ப அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்குது. அதனால் நான் ஆங்கிலத்திலிருந்து அதை மொழியாக்கம் பண்ண விரும்புகிறேன். For God speaketh once, yet twice, yet man perceiveth it not. தேவன் ஒரு முறை பேசுகிறார், இல்லாவிட்டால் இன்னொரு முறையும் பேசுகிறார், ஆனால் மனிதன் அதை புரிந்து கொள்ளாத முடியில் அவன் இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. Yet man perceive it not. மனிதன் தான் அதை புரிந்து கொள்ள முடியாதவனாய் இருக்கிறான். இந்த தமிழ் ஆக்கத்தை பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஏதோ கர்த்தர் அதை மாற்றி அமைக்க மாட்டார் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தாலும், ஆனால் ஆங்கில வசனம் அதுக்கு ஒரு அருமையான விளக்கத்தை இந்த இடத்துல சொல்லுகிறது. சரி, 15ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா இன்னும் ரொம்ப தெளிவாக அந்த காரியங்கள் பேசப்படுகிறது. 15 யோபு 33:15. கனநித்திரை மனுஷர் மேல் இறங்கி அவர்கள் படுக்கையிலே அயர்ந்திருக்கையில் அவர் ராக்காலத்தில் தரிசனமான சொப்பனத்திலே மனுஷனுடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே முத்திரை போட்டு போதும். இங்க கர்த்தர் எப்படி பேசுறாரு, இன்னொரு முறையும் பேசுறாரு, அது அவனுக்கு கிடைக்க மாட்டுது அப்படின்றதுக்கு இன்னொரு விளக்கத்தை அந்த 15ஆம் வசனமும் 16ஆம் வசனமும் சொல்லுகிறது. ஏன்னா ஆங்கிலத்தில் 15ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, in a dream, in a vision of the night, when man sleepeth fall upon men in slumbering upon the bed. மனிதன் தூங்கும் பொழுதும், மனிதன் தரிசனத்தை பார்க்கும் பொழுதும், இல்லாவிட்டால் அவனுக்கு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட செய்கை நடக்கும் பொழுதும் கர்த்தர் அவனோடு கூட இடைப்படுகிறார். ஆங்கிலத்தை சொல்லுகிறது, then he opens the ear of men. மனிதனுடைய காதுகளை கர்த்தர் திறக்கிறார். அவனுக்குள்ளாக தேவனுடைய தீர்மானங்களை மறைத்து வைக்கிறார் என்று சொல்லுகிறது. நீங்க யோபு 33ஆம் அதிகாரம் 14 இருந்து நீங்க மேக்சிமம் 16 வரைக்கும் ஆங்கிலத்தில் புரிஞ்சு கொள்றது ரொம்ப நல்லது. கர்த்தர் ஒரு முறை பேசுகிறார், 2ஆம் முறையும் பேசுகிறார். அது மனிதனுக்கு என்ன பண்ண மாட்டுது, புரிய மாட்டுது. கர்த்தர் ராக்காலங்களிலே தரிசனமான சொப்பனத்தினாலும் மனிதனோடு பேசுகிறார். அவன் காதுகளை திறந்து கர்த்தருடைய வழி நடத்துதலை அதற்குள்ளாய் வைக்கிறாராம். அப்பொழுதும் அவனுக்கு அதை என்ன பண்ண மாட்டுதான், செயல்படாமல் போய் விடுகிறதாம். அப்போ ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த தரிசனங்கள் சொப்பனங்கள் எல்லாமே தேவன் ஒவ்வொருத்தருக்கும் பல நிலைகளிலே கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். பிரச்சனை எங்கன்னா மனிதன் அதை புரிந்து கொள்ள முடியாமல் என்ன பண்ணுகிறான், தவித்து கொண்டிருக்கிறான். ஸோ முதல் காரியம், விசுவாசம் இல்லைன்னா நீங்கள் இந்த தரிசனம், சொப்பனம், தீர்க்க தரிசன பார்வைகள் இந்த இடத்துக்கு வர முடியாது. 2வது, இதை சரியாய் புரிந்து தேவன் செயல்படுகிற திட்டங்களையும் முறைகளையும் ஆவியானவருடைய மொழிகளையும் நீங்கள் புரிஞ்சு கொள்ளலனாலோ இதற்குள்ளே என்ன பண்ண முடியாது, நீங்கள் வர முடியாது. ஸோ 2 தான் மிகப்பெரிய சேலஞ்சஸ். இந்த 2 தான் பெரிய சேலஞ்சஸாக நான் பார்க்குறேன். இன்னொருத்தர் சொல்லுவாங்க, அவங்க இது மாதிரி தப்பு செய்துட்டாங்க, இவங்க இந்த மாதிரி தப்பு செய்துட்டாங்க, அதனால தான் நாங்கள் தரிசனத்தையே பார்க்கறது இல்லைன்னு. நான் ஒன்று தாழ்மையாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எல்லா சத்தியத்தை கை கொள்ளும் பொழுதும் அதில் எங்கேயாவது முன்ன பின்ன சில குறைபாடுகள் என்ன பண்ணுது, வந்து தான் ஆகுது. எவ்வளோ பெரிய சிறந்த பிரசங்கியாராக இருந்தாலும் ஏதாவது ஒரு 2 லைனு 2 பாயிண்ட் அவர் என்ன பண்ணுறாரு, எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆகுது. அதனால் நம்ம இந்த தரிசனத்தையும் சொப்பனத்தையும் யாரோ ஒருத்தர் சரியாக செயல்படுத்தாதனால இதனுடைய தெய்வீக திட்டத்தை நாம் மறுக்கக்கூடாது. இது தெய்வீக வழி நடத்துதலை நாம் மறுக்கக்கூடாது. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது. இப்போ ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன் பாருங்கள், வாகனத்தை ஓட்டி நம்ம சாலையில் செல்லும் பொழுது அநேக விபத்துகளை என்ன பண்ணுறோம், நம்மளே கண்கூடாக பார்க்குறோம். நானே ஒரு சில கோரமான விபத்துகளெல்லாம் கண்கூடாக பார்த்துருக்குறேன். அதனால் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம், மறுபடியும் எடுத்துக்கிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு விசுவாசத்தோடு என்ன பண்ணுறோம், இயேசுவின் ரத்தத்தை தெளித்து வாகனத்தை என்ன பண்ணுறோம், நம்ம சந்தோஷமாக சமாதானமாக அந்நிய பாஷை பேசிட்டு ஓட்டிகிட்டு போகிறோம். கரெக்டாக அதே மாதிரி தான் சில காரியங்கள், சில தவறுகள், சில பிழைகள், சில குறைபாடுகள் அங்கங்கு நடக்கிறதுனால நம்ம இந்த தெய்வீக மொழிகளை நாம் உதறி தள்ளிவிடக்கூடாது, இல்லாவிட்டால் அதை உதாசீனப்படுத்தி விடக்கூடாது, அதுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காமல் போய்விடக்கூடாது. இப்போ நான் இதனுடைய ரொம்ப ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய இந்த தரிசனம், ஓகே, இல்லாவிட்டால் இரவிலே பார்க்கக்கூடிய தரிசனம், சொப்பனம், ஓகே, இந்த 2மே தேவனுடைய பார்வையிலும் மனிதனுடைய அனுபவத்திலும் ஒரு உயரிய வெளிப்பாடுகளாகவே இருக்கிறது.
ஒரு உயரிய வெளிப்பாடுகள். ஓகே, the dreams and vision is the highest form of revelation. இது ஒரு உயரிய தெய்வீக மொழிகளாக நமக்கு வெளிப்பாடுகளாக வந்து சேருகிறது. இப்போ நீங்கள் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழி நடத்துதல், இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை முறை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஊழியம். ஓகே, நம்ம இதை இயற்கைக்கு அப்பாற்பட்டது எப்படி சொல்கிறோன்னா சூப்பர் நேச்சுரல் லைஃப் ஸ்டைல், இல்லாவிட்டால் சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ், இல்லாவிட்டால் சூப்பர் நேச்சுரல் மினிஸ்ட்ரி, இதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட இந்த உயரிய ரகமான வெளிப்பாட்டின் மொழிகளை நாம் என்ன பண்ண வேண்டியிருக்குது? பயிற்சி செய்ய வேண்டியதாக இருக்கிறது, அதை ஆசைப்பட வேண்டியதாக இருக்கிறது, அதை விரும்ப வேண்டியதாக இருக்குது, அதை எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்ம தரிசனத்தை எதிர்பார்க்கலாம். ஆமென். ஒவ்வொரு நாளும் தரிசனத்துக்காக நம்ம ஜெபிக்க கூட செய்யலாம், கர்த்தாவே உம்முடைய சித்தமானால். ஹல்லேலூயா. ஏன்னா இது கர்த்தருடைய சித்தத்தில் தான் இருக்குது. ஆனால் நம்ம ஜெபிக்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசை, நம்முடைய விருப்பம், இல்லாவிட்டால் நம்முடைய வேண்டுதல், இல்லாவிட்டால் நமக்கு தேவையான அவசியமான இடம். பாருங்கள், இப்போ ஒரு முக்கியமான டிசிஷனில் இருக்கிறோம். இப்போ யாருக்கிட்டையும் போய் ஒரு ஆலோசனை கேட்டு அவங்கக்கிட்ட இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணலை, ஒரு தெளிவான பதில் கிடைக்கலன்னு இப்போ பதில் கொடுக்கக்கூடிய ஒருத்தர் தேவனாகிய கர்த்தர் மட்டும்தான். இந்த மொழி அதற்கு மிக மிக அவசியமானதாக இருக்கிறது. ஸோ தரிசனங்கள் என்பது தேவன் ஒரு உயரிய வெளிப்பாட்டின் மொழியாக அதை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஓகே, உயரிய வெளிப்பாட்டின் மொழியாக தேவன் நமக்கு அதை கொடுத்திருக்கிறார். இப்போ இதனுடைய விரிவாக்கத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், டெஃபினிஷன். ஓகே, இதுதான் நம்முடைய கிளாஸினுடைய ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சரியாய் விளக்காத பொழுது அதை பயிற்சி செய்வதும் சவாலாக மாறிவிடும். இஃப் யூ டோன்ட் ஹாவ் அ குட் டெஃபினிஷன், தென் அப்ளிகேஷன் வில் பிகம் irrelevant. நாம் அதை சரியாக செயல்படுத்த முடியாதவர்களாய் போயிடுவோம். அதனால் தரிசனம் என்றால் என்ன, இதை நான் ஒரு சில மொழி நடைகளிலே சொல்ல விரும்புகிறேன். நம்ம ஏற்கனவே சொன்னது பாருங்கள், இதை டக்குன்னு அது ஒரு படம் மாதிரி இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறது ரொம்ப ஈஸி. ஓகே, ரொம்ப சிம்பிள் டெஃபினிஷன் அதுதான். அது ஒரு படம் மாதிரி இருக்கும், இல்லாட்டி ஒரு ஃப்ளாஷ் கார்டு மாதிரி கர்த்தர் டப்புன்னு ஏதாவது ஒன்று காமிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுறது ரொம்ப சுலபமானது. அது மேற்போக்கான பேச்சு. ஆனால் நம்ம பாடத்திட்டத்தில் அது ரொம்ப நிதானமாய் தெளிவாக என்ன பண்ண வேண்டியிருக்குது, நாம் அடையாளப்படுத்த வேண்டியதாக இருக்குது. ஸோ ஒரு சில மொழி நடைகளில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஓகே, எ விஷன் இஸ் எ ரெவலேஷன் ஸ்ட்ரெயிட் டு அ ஹியூமன் ஸ்பிரிட். இந்த தரிசனம் என்பது தேவனுடைய வெளிப்பாடுகள் ஒரு மனித ஆவிக்கு நேரடியாக வந்து சேரக்கூடியவைகளாக இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் இது ரொம்ப முக்கியமானது, அவசியமானது, விலையுயர்ந்தது. ஓகே, எ விஷன் இஸ் எ ரெவலேஷன் ஸ்ட்ரெயிட் டு த ஹியூமன் ஸ்பிரிட். அதை ஸ்ட்ரெயிட் டு த ஹியூமன் ஸ்பிரிட், அது நேரடியாக மனித ஆவியோடு கூட அந்த வெளிப்பாடுகள் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது இது மூளை அறிவை தாண்டி செயல்படக்கூடியதாக இருக்கிறது. எப்படி இருக்குது? இட் இஸ் கோயிங் பியாண்ட் த ரேஷனல் பிலீஃப் ஆர் ரேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் கணக்கு போட்டு நீங்கள் யோசித்து சிந்தித்து செயல்படுகிறதை தாண்டி போகக்கூடியதாகவே இவைகள் இருக்கிறது. நீங்கள் உட்கார்ந்து யோசித்து கணக்கு போட்டு அதை நீங்கள் ஒரு மென்டல் பிக்சரைசேஷன்லாம் ஏற்படுத்துவதற்கு முன்பாகவே இந்த வெளிப்பாடுகள் உங்கள் ஆவியிலே தேவன் நேரடியாக என்ன பண்ணுகிறார், உங்களுடைய ஆவியிலே அதை கொண்டு சேர்க்கிறவராய் இருக்கிறார். இந்த தரிசனம் என்பது a deposit from God injected into our spirit. இது தேவன் நம்முடைய ஆவியிலே பண்டக சாலையிலே சேர்ப்பதை போல தேவன் தன்னுடைய வெளிப்பாடுகளை கொண்டு வந்து சேர்க்கிறார். அப்படியே தரிசனம் என்பது என்னது? தேவன் பண்டக சாலைகளிலே நாம் பொருட்களை கொண்டு சேர்ப்பதை போல தேவன் தன்னுடைய வெளிப்பாடுகளை நம்முடைய ஆவியிலே கொண்டு வந்து என்ன பண்ணுறாரு, சேர்க்கிறவராய் இருக்கிறார். எதற்கு சேர்க்கிறார் என்பதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த விஷனில் கர்த்தர் தரிசனத்தை கொண்டு வந்து சேர்க்கிறாரு மட்டும் இல்லை, என் ஆவியில் அப்படி ஒரு வெளிப்பாடு வந்துருச்சு, ஒரு தரிசனம் வந்துருச்சு, எனக்கு ஒரு பார்வை கிடைச்சிருச்சு, ஏன்னா என்னுடைய மனக்கண்கள்லாம் பிரகாசம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறது மட்டும் கிடையாது. டு இன்டரப்ட் த சோல் அண்ட் கான்ஷியஸ் ஆக்டிவிட்டி, நம்முடைய மாற்றத்தையும் நம்முடைய ஆத்துமாவையும் நம்முடைய செயல்பாடுகளையும் மாற்றி அமைப்பதற்காக தேவன் தருகிறார். ஓகே, விஷன்னா இது பரலோகத்திலிருந்து தேவன் மனித ஆவியோடு நேரடியாக கொண்டு வந்து அதை இறக்குமதி செய்கிறார் என்று மட்டும் அல்ல, நம்முடைய உணர்வுகளையும் நம்முடைய ஆத்துமாவையும் நம்முடைய செயல்பாடுகளையும் மாற்றி அமைப்பதற்காக அதை அப்படி செய்கிறார்.
If you have a direct vision from God, you will surely be changed in the soulish realm. இந்த ஆவிக்குரிய தரிசனம் உண்டாகும் பொழுது நம்முடைய ஆத்மாவிலே மிகப்பெரிய மாற்றம் என்ன பண்ணப்படும், ஏற்படும். ஸோ இதை தான் நம்ம தரிசனன்றோம். ஏன் இப்படிப்பட்ட ஒரு விளக்கத்தை கொடுப்பது அவசியமாக இருக்குதுன்னா, இன்றைக்கி நிறைய பேர் தரிசனத்தை என்ன பண்ணுறாங்கன்னா, நான் பார்த்தேன், ஒரு தரிசனம் பார்த்தேன், இங்கே ஒன்று பார்த்தேன், ஒரு வெளிச்சமாக ஒன்று பார்த்தேன். ஏன்னா எனக்கே தனிப்பட்ட அனுபவங்கள் இருக்குது. இப்போ நான் சொல்ல போடுற நிறைய அனுபவங்கள் எனக்கு இல்லாட்டியும் அதை ஒரு சிலர்கிட்ட நான் கேட்டு நான் அதை வந்து அனலைஸ் பண்ணியிருக்கிறேன். இன்னொன்று, ஒரு சில நல்ல பரிசுத்தவான்கள் சாட்சியிடுகிறதை நான் ஆவியிலே சாட்சியாய் பெற்றிருக்கிறேன். அதனால் எல்லாமே எனக்கு தெரிஞ்சதுனால தான் ஒன்று டீச் பண்ண முடியும்னு கிடையாது. எனக்கு ஒரு சில காரியங்கள் இருக்குது. அதே போல் ஒரு சில பாடங்களும் நான் அந்த தவறான முறைமைகளில் கற்றுக்கொண்டேன். அதில் ஒன்று என்னென்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஒரு கழுகை பார்த்தேன் அப்படி. ஏன்னா எங்கிட்ட டைரெக்டாகவே இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நான் தைரியமாக இதை சொல்ல முடியும். ஒரு கழுகை பார்த்தேன். நான் என்ன கேட்டேன்னா, இப்போ இந்த கழுகு பார்த்ததுனால என்னென்ன மாற்றம் அப்படி. பார்க்கறது பிரச்சனை கிடையாது. எப்படி த ப்ராப்ளம் இஸ், அந்த தெய்வீக தாக்கமானது உங்கள் ஆவியிலே வரும் பொழுது உங்களுடைய ஆத்மாவிலும் உங்களுடைய கிரியைகளிலும் உங்களுடைய செய்கைகளிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்போ தான் அது தரிசனம். நீங்கள் எதையோ ஒன்றை பார்க்கும் பொழுது அது அப்படியே தரிசனத்தின் முழுமை என்று சொல்ல முடியாது. அந்த ஆக்டிவிட்டி வந்து நம்முடைய சோலிஷ்ரமை எப்போ மாற்றுதோ அப்பொழுதுதான் அது தரிசனம் என்று சொல்லி நம்ம என்ன பண்ண முடியும், அதை அடையாளப்படுத்த முடியும். சரி, இன்னொரு வார்த்தையினாலே நான் இந்த தரிசனத்தை விளக்க விரும்புகிறேன். எப்பயுமே இந்த மாதிரியான இந்த வார்த்தைகள் என்பது ஒரு மல்டி டைமென்ஷனலாக இருக்கும். இது பல முனைகளிலே இதை வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. இன்னொன்று சொன்னோன்னா, இந்த தரிசனம் என்பது ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம். அப்படி என்றால் பலவிதமான கோணங்களை உடையது, பலவிதமான கோணங்களை உடையது. இப்போ உங்களுக்கு என்னுடைய லிமிட்டேஷன்ஸ் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். நான் இங்கிலீஷ்லேருந்து எல்லாத்தையும் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணனால அநேக வேலைகளில் ஒரு சரியான வார்த்தை எனக்கு கிடைக்காது. அதனால ஆவியானவர் எனக்கு அப்பப்போ என்ன பண்ணுறாரு, எதை எடுத்து கொடுத்து நான் அப்படி உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி தான் பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் பல முனைகளிலே அதை புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. இது ப்ராட் ஸ்பெக்ட்ரம். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறோம் பாருங்கள். நம்ம இப்போ வெள்ளை கலர் பேப்பரை பார்க்குறோம், இல்லாவிட்டால் வெள்ளை கலர் லைட்டு பார்க்குறோம். இப்போ இந்த லைட்டு வந்து வெள்ளை கலராக இருக்குது, கரெக்டாக? நமக்கு மேலே லைட்டு நமக்கு எல்லாமே வெள்ளை கலராக இருக்குது. நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம்னா, வெள்ளை கலர் லைட்டுனா அதுக்கு வேறு எதுவுமே கிடையாது, கலப்படம் இல்லாதது, அது வந்து வெறும் வெள்ளையாக இருக்குது, ஒயிட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறோம். இல்லை, நீங்கள் போய் அதை நீங்கள் வந்து உங்களுடைய அனலைசேஷன், அதை நீங்கள் ஆய்வு செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா 7 கலர் சேர்ந்து தான் இந்த வெள்ளை கலர் வருதான். எப்படி, எத்தனை கலரு? 7 கலர் சேர்ந்து தான் இந்த வெள்ளை கலர் வருதான். இதை நம்மளால் நம்பவே முடியல பாருங்கள். ஆனால் நீங்கள் ஒரு லைட், ஒரு ரிஃப்ளெக்ஷன் தியரியை போய் நீங்கள் உட்காந்து படிச்சிங்கன்னா இந்த கலர் வந்து இது திடீர்னுலாம் வரல பாருங்கள். இது 7 கலருனுடைய 7 வர்ணங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கலராக மாறுது. அப்போ இதில் வந்து எனக்கு 1-2 ஞாபகம் இருக்குது. வைலட் இருக்குதுன்றாங்க, ரெட் இருக்குதுன்றாங்க, ஆரஞ்சு இருக்குதுன்றாங்க. ஸோ இன்னும் 2-3 எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ நீங்கள் வந்து இந்த ஒயிட் கலரை பார்த்து இது ரெட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம சொல்லுவோம், இவன் என்னையா இப்படி சொல்கிறான், இவன் இது எப்படி ரெட்டுன்னும். ஆனால் நீங்கள் ஒரு சயின்ஸ் நல்லா தெரிஞ்சவங்ககிட்ட போய் சொன்னீங்கன்னா, ஆமாம் அதில் ரெட்டு இருக்குது அப்படின்னுவோம். எப்படி? ஆமாம் அதில் என்ன இருக்குது, ரெட்டு இருக்குது. ஏன்னா இட் ஹேஸ் அ ப்ராட் ஸ்பெக்ட்ரம். அது நம்முடைய கண்களுக்கு ஒன்று தான் தெரிகிறது, ஆனால் அதற்கு பின்பாக பல முனைகளிலே அவைகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பல முனைகளில் என்ன பண்ணப்பட்டிருக்குது, அது வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. நீங்கள் பாருங்கள், நீங்கள் சப்போஸ் ஹார்ட்வேரில் போயிட்டு உங்கள் வீட்டுக்கு ஒரு பெயிண்ட்டு வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பெயிண்ட்டு, ஒரு 15 பெயிண்ட்டு தான் இருக்கும். அதில் எதையாவது ஒன்று வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் என்ன பண்ண வேண்டியது, அடிக்க வேண்டியது. கலரை மாற்றணுன்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றணும், கொஞ்சம் திக்காக அடித்தா அது வேறு கலரு, கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்றினா என்ன இருக்கும், வேறு கலர். இப்போல்லாம் அப்படி கிடையாது. நீங்கள் ஹார்ட்வேர் ஸ்டோர் போனீங்கன்னா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கு என்ன பண்ணுறான், 2 சொட்டு இல்லை ஒரு 2 ml 5 mlன்னு வித்தியாசமான கலர்லாம் ஊற்றுறான். நம்மளுக்கு பார்க்கும் பொழுது இந்த கலர்லாம் ஊற்றி அந்த கலர் வருதுன்னா கடைசியில் நம்ம கேட்ட கலர் என்ன பண்ணுது, வந்து சேருது. இப்போ எல்லாமே பல முனைகளிலே அவைகள் விவரிக்கப்படுகிறது. இது பல முனைகளிலே விவரிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும்னா அதை ஒன்று மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டு என்ன பண்ண முடியாது, நம்ம போக முடியாது. அப்போ இரண்டாவதாக நாம் சொல்ல விரும்புகிற விஷன், தரிசனம் என்றால் என்ன? விஷன் இஸ் லைக் a supernatural flash or a picture or an image that is revealed to an individual right front of his own eyes. ஒரு
தனிப்பட்ட மனிதனுக்கு அவன் கண்களுக்கு முன்பாக ஒரு சில நொடிகளிலே காண்பிக்கப்படுகிற படம் இல்லாவிட்டால் ஒரு ஒரு காரியம், ஓகே, ஒரு இமேஜ், ஒரு திட்டவட்டமான ஒரு கருப்பொருளை கொண்ட ஒரு பொருட்கள், ஓகே, அவன் கண்களுக்கு முன்பாக ஒரு க்ஷணப்பொழுதிலே காண்பிக்கப்படுது. இட்ஸ் எ சூப்பர் நேச்சுரல் ஃப்ளாஷ். அது திடீரென்று ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து அவனுக்கு ஒரு படமாகவோ இல்லாவிட்டால் ஒரு பொருளை கொண்டோ இல்லாவிட்டால் ஒரு கருத்தை விவரிப்பதற்கு ஏதோ ஒரு காரியங்கள் அவன் கண்களுக்கு முன்பாக அது தோன்றப்படக்கூடியவைகளாய் இருக்கிறது. ஓகே, vision is a supernatural flash or a picture or image that is revealed to an individual right front of his own eyes. ஓகே, அவன் கண்களுக்கு முன்பாக தோன்றுகிறது. ஏன் தோன்றுகிறது? அதான் ரொம்ப முக்கியம். ஏன் எனக்கு இந்த படம் வந்துச்சு, ஏன் எனக்கு இந்த ஒரு காரியம் என் கண்களுக்கு முன்பாக வந்தது? பாருங்கள், மனிதனுக்கு 2 கண்கள் உண்டு. அதையும் நான் சொல்லிடுறேன். அதை குறித்து இன்னும் கொஞ்சம் விவரமாய் வருகிற நேரங்களில் எடுப்பேன். ஃபிசிக்கல் ஐஸ் அண்டு மென்டல் ஸ்பிரிச்சுவல் ஐஸ். அவனுக்கு வெளியரங்கமாய் பார்க்கக்கூடிய கண்களும் இருக்கிறது, ஆவிக்குரிய கண்களும் இருக்கிறது. ஃபிசிக்கல் ஐஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஐஸ். அதை தான் நம்ம என்ன சொல்லணும்னா இந்த மைண்ட் ஐஸ் என்று சொல்லுகிறோம், மனதிலே ஏற்படக்கூடிய தரிசனங்கள் என்று கூட சொல்லுகிறோம். ஓகே, நீங்கள் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம தானியேல் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். ஏன்னா அங்கங்கே வரும்பொழுது அந்த வசனங்களை மேற்கோள் காட்டுவது ரொம்ப நல்லது. இப்போ கண்களுக்கு முன்பாக திடீரென்று தோன்றக்கூடிய தரிசனங்களை நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்? ஹானஸ்ட்டாக அக்செப்ட் பண்ணிப்போம். இதுக்கு இர்ரெஃப்யூட்டபிள் ப்ரூஃப்ஸ், அதுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது, எதிர்மறையான செயல்பாடுகளும் கிடையாது. ஆனால் மனதிலே, மைண்டில், சில ஹெட்டில் வரக்கூடிய சில தரிசனங்களுக்கு தானியேல் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பாபிலோன் ராஜாவாகிய பெல்சாத்சாரின் 1ஆம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தன் தலையிலே தோன்றின தரிசனங்களையும் கண்டான். தலையிலே தோன்றின தரிசனங்களையும் கண்டான். எப்படி? இப்போ ஒன்று கண்ணுக்கு முன்னாடி ஒரு தரிசனம் வருது, இன்னொன்று என்ன உண்டாகிறது? தலையில் ஒரு தரிசனம் வருது, தலைக்குள்ள ஒரு தரிசனம் உண்டாகிறது. ஏ மென்டல் பிக்சர். ஓகே, அவங்கவுங்களுக்கு என்ன மொழியில் விவரிக்க முடியுமோ விவரிச்சிருக்கிறாங்க. நம்ம அதை எடுத்து இன்னும் கொஞ்சம் நல்லா என்ன பண்ணிக்கணும், தெளிவாக புரிஞ்சிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அப்போ தேவன் நம்முடைய கண்களுக்கு முன்பாக, மேபி அது நம்முடைய நிஜ கண்களுக்கு முன்பாகவோ இல்லாவிட்டால் ஆவிக்குரிய கண்களுக்கு முன்பாகவோ இல்லை மனதுக்குள்ளாகவோ ஒரு படமோ இல்லாவிட்டால் ஒரு பொருளோ ஒரு கருத்தை தெரிவிக்கக்கூடிய சில காரியங்களை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணலாம், அதை கண்களுக்கு முன்பாக ஒரு க்ஷணப்பொழுது அதை என்ன பண்ணலாம், கொண்டு வரலாம். சரி, ஏன் இதை கொண்டு வருகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அதன் மூலமாக நமக்கு தன்னுடைய செய்தியை அனுப்ப விரும்புகிறார். ஓகே, காட் கம்யூனிகேட்ஸ், ஓகே, எ மெசேஜ் த்ரூ தட் ஹேப்பனிங். இந்த நிகழ்வுகள் மூலமாக தேவன் நமக்கு ஒரு செய்தியை என்ன பண்ணுகிறார், கட்டவிழ்க்க விரும்புகிறார். எந்த இடத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட மண்டலங்களிலிருந்து அதை தேவன் நமக்கு கட்டவிழ்க்க விரும்புகிறார். The message is from the supernatural realm, but you are receiving it in the natural realm. இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட மண்டலங்களிலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக வழிநடத்தலிலிருந்தும் இது ஆரம்பிக்கப்பட்டு நமக்கு பூமிக்குரிய மண்டலங்களிலே கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஸோ இது இந்த விஷன் என்பது பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த ஸ்பிரிச்சுவல் ரெம் அண்ட் ஃபிசிக்கல் ரெம். ஒரு காண்கிற உலகத்திற்கும் காணாத உலகத்துக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு தெய்வீக சந்திப்பு. ஸோ அதனால் விஷன்ஸ் என்பது இது ஏதோ திடீர்னு நமக்கு நாமே உருவாக்கி கொள்வது கிடையாது. இல்லாவிட்டால் அநேக தரிசனங்களும் சொப்பனங்களும் இன்றைக்கி நிறைய டைம் வர்றதுக்கு காரணத்தையும் நான் சொல்லிடுறேன். அது அதிக சாப்பாட்டினால வரும். அப்படி ஓவர் ஈட்டிங்னால நிறைய தரிசனங்கள் வருது. அதனால தான் இதை தேவன் கொடுத்தாரான்னு நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குது, முதல்ல நிதானிக்க வேண்டியிருக்குது. அது தரிசனத்தை முதல்ல படிச்சுட்டு அப்புறம் டிசர்னிங் த விஷன் ஒன்று இருக்குது. முதல்ல தரிசனம் என்னன்னு படிச்சுட்டு அப்புறம் அந்த தரிசனத்தை நாம் எப்படி சரியாக வியாக்கியானம் பண்ணுவது, அதை எப்படி சரியாய் புரிந்து கொள்வது என்பது 2வது செய்தியாக நாம் அதை வைத்துக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ தேவன் ஏதோ ஒரு செய்தியை ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து நமக்கென்று என்ன பண்ணுறாரு, ஒரு படமாகவோ ஒரு பொருளாகவோ ஒரு காட்சி பொருளாகவோ தேவன் நமக்கு கட்டளையிடுகிறார். சரி, விஷன் என்பதற்கு இன்னொரு
இன்னொரு சொற்றொடரிலே நான் அதை விவரிக்க விரும்புகிறேன். ஓகே, தரிசனம் என்பது பொதுவாகவே அது வெளிப்படையாக இருக்கும். அப்படின்னா அதுக்கு ரொம்ப மிஸ்டீரிக்கல் அப்ரோச் இருக்காது. அப்படி என்றால் தேவன் தரிசனத்தை காண்பிப்பார் என்று சொன்னால் அதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு நிறைய கஷ்டப்பட வேண்டியது அவசியமாக இருக்காது. இட்ஸ் வெரி பிளெயின், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ். விஷன் இஸ் a very plain, straightforward visual experience. நீங்கள் பார்த்தாவே அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு லகுவான செய்தியாக அது இருக்கும். ஹல்லேலூயா. இப்போ நான் ஒரு விஷன் பார்த்தேன், எனக்கு ரொம்ப புரியலை, அது அப்படியே குழப்பமாக இருக்குதுன்னா நம்மளுக்கு அங்கேயே சந்தேகம் ஆரம்பிச்சிருது. ஏன்னா தேவனிடத்திலிருந்து புறப்படுகிறவைகள் மனிதனை குழப்புவதற்காக அல்ல, மனிதனை அவன் இருக்கிற நிலையிலிருந்து இன்னும் பிரச்சனையான நிலைக்கு தள்ளுவதற்காக இந்த மொழிகள் எல்லாம் கொடுக்கப்படவில்லை. தெய்வீக மொழிகள் எல்லாம் மனிதனை இப்பொழுது இருக்கிற பிரச்சனையிலிருந்து அவனை வெளிக்கொண்டு வருவதற்காகவே கொடுக்கப்படுகிறது. அதனால் தரிசனம் என்பது ரொம்ப பிளெயினாக இருக்கும். இட்ஸ் எ விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் அதை நீங்கள் கண்கள் கூடாக பார்க்கும் பொழுதே உங்கள் ஆவிக்குரிய நிஜங்கள் உங்களுக்கு லகுவாய் புரிய ஆரம்பிக்கும். லகுவாய் என்ன பண்ண முடியும்? புரிய ஆரம்பிக்கும். நீங்கள் அதை பார்க்கும் பொழுது தி ஸ்பிரிச்சுவல் பெர்செப்ஷன் ஆஃப் த சூப்பர் நேச்சுரல் ரியாலிட்டிஸ், ஸ்பிரிச்சுவல் பெர்செப்ஷன் ஆஃப் சூப்பர் நேச்சுரல் ரியாலிட்டிஸ், ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நீங்கள் லகுவாய் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே தேவன் அதை காண்பிப்பார். ஓகே, எனக்கு நான் சொல்லப்போனால் நிறைய தரிசனங்கள் ஊடாக தான் ஜெபமே செய்வேன். ஓகே, நான் அதை நிறைய மக்களுக்கு போய் சொல்கிறது கிடையாது. இப்போ என்னை யாருக்காவது ஒருத்தருக்கு ஜெபிக்க சொன்னாங்க அப்படின்னா ஏதாவது தரிசனம் கிடைக்குதான்னு பார்ப்பேன். எதுவும் தரிசனம் இல்லைன்னா பொதுவாக இருதயத்தில் இருந்து அவங்களை ஆசீர்வதித்து என்ன பண்ணிவிடுவேன்? ஜெபம் பண்ணி விடுவேன். அது நல்ல ஜெபம். ஓகே, இதுக்கு எனக்கு நானே வச்சுக்கிட்ட ஜெபம் என்னென்னா ஆங்கிலிக்கன் ப்ரேயர், ரொம்ப நல்ல ப்ரேயர். அது எந்த விதத்திலும் பிரச்சனை கிடையாது. விசுவாசத்தில் வார்த்தையை எடுத்து நீங்கள் என்ன பண்ணிடலாம், அறிக்கை செய்து ஜெபம் பண்ணிடலாம். ஆனால் ஒரு சிலருக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு தரிசனத்தை காமிப்பார். அந்த தரிசனத்தை பேஸ் பண்ணி நான் அதை அவங்களுக்கு ஜெபம் பண்ணி முடிச்சிடுவேன். ஏன்னா எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்செப்ஷன் எனக்கு தெளிவாக கிடைச்சிருச்சு. அப்புறம் நான் போய் அதை முக்கா சந்தான்னு நின்று ஜெபம் பண்ண வேண்டியதே கிடையாது. என்ன ஜெபம் பண்ணணும் கர்த்தர் எனக்கு சொல்லிட்டாரு. நான் அதை என்ன பண்ணிட்டேன்? ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டிஸ், ஆவிக்குரிய நிஜங்கள் எனக்கு வெளிப்படையாக கிடைச்சிருச்சு. அதை வச்சு நான் என்ன பண்ணிடலாம்? அவங்களுக்கு ஈஸியாக ஜெபம் பண்ணி தெய்வீக திட்டத்தை நான் என்ன பண்ணிடலாம்? அவர்கள் மேல் பேசிவிடலாம். இது ஜெபத்திலே அப்படி நடக்கும். அதனால தான் ஒரு சில வேலைகளில் என்னை ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் எப்படியாவது இப்படி ஜெபம் பண்ணுங்க, அப்படி ஜெபம் பண்ணுங்கன்னா என்னால் முடியாது. ஏன்னா தரிசனம் வந்துச்சுன்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? ஜெபம் பண்ணிடலாம். தரிசனம் வரலைன்னா நம்ம பொதுவான விசுவாச ஜெபங்களையும் ஒரு பொதுவான மன்றாட்டு ஜெபங்களையும் இல்லாவிட்டால் பொதுவான விண்ணப்ப ஜெபங்களையும் பண்ணிட்டு என்ன பண்ணிடலாம்? நம்ம கடந்து போயிடலாம். ஆனால் தரிசனம் என்பது ஒரு பிளெயின் லாங்குவேஜ், ஒரு தெளிவான படமாக தெய்வீக திட்டம் நம்மளுக்கு ரொம்ப புரிந்து கொள்ளுகிற அளவிலே அவைகள் கொடுக்கப்படும். சரி பாஸ்டர், ஏன் தரிசனத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்கிற அளவு இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, நம்ம இன்னொரு பதமும் இருக்குது, அடுத்ததாக நம்ம தியானிக்க போகிறோம். அது என்னென்னா சொப்பனம். சொப்பனம் ஒரு காம்ப்ளெக்ஸான இடம். ஓகே, விஷன் ஒரு ரொம்ப சிம்பிளான இடம். ஏன் அது தரிசனம் என்பது, சொப்பனம் என்பது அநேக சவால்கள் நிறைந்த இடம். இல்லாவிட்டால் இட்ஸ் எ மிஸ்டீரியஸ், மெட்டமார்பிக்கலாக இருக்கும். அப்படி என்றால் ஒரு பொருளை வைத்து நீங்கள் இதனுடைய கருத்து என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் தேவனோடு கூட ஆவியானோடு கூட ஆழமாக ட்ராவல் பண்ணலன்னா உங்களுடைய சொப்பனத்தை நீங்கள் விரிவுபடுத்துவது என்பது ரொம்ப சவாலாக இருக்கும். ஆனால் தரிசனம் என்பது ரொம்ப ஈஸியாக புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு ட்ரீம் கிடச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷம், ஆனால் அந்த ட்ரீம் என்னன்னே தெரிலன்னுவாங்க. 99% அந்த ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா அது ரொம்ப ஆழமானவைகள், அவைகளுக்கு நிறைய மெட்டமார்பிக்கல். அப்படி என்று சொன்னால் ஒன்றை வைத்து இன்னொன்றை புரிந்து கொள்ளும்படியாக தேவன் அநேக சவாலான இடங்களை அந்த சொப்பனத்தில் வைத்திருப்பார். இப்போ யோசேப்பு சொப்பனம் பார்க்குறான், அரிக்கட்டுகளை பார்க்குறான், கரெக்டாக. இப்போ அதை அவன் இன்டர்பிரேட் பண்ணலன்னா அவன் விவசாயத்துறைக்கு போயிருப்பான், கரெக்டாக. இந்த அரிக்கட்டுகள் என்ன ஏதுன்னு அவனுக்கு தெரியலன்னா அது மெட்டமார்பிக்கலாக இருக்குது, கரெக்டாக. அப்படின்னா ஒன்றை வைத்து இன்னொன்றை தேவன் என்ன பண்ணுகிறார் சொல்லுகிறார். ஆனால் தரிசனம் என்பது மேக்சிமம் பிளெயினாக இருக்கும், ஈஸி டு பர்சீவ் த ஸ்பிரிச்சுவல் திங்ஸ். ஓகே, சரி, இன்னொரு விதத்தில் இந்த தரிசனத்தை நான் விளக்க விரும்புகிறேன். ஏன்னா இந்த தரிசனம் என்பது விஷன் இஸ் a supernatural picture or snapshot
of what God wants you to see. தரிசனம் என்பது நீங்கள் எதை பார்க்க வேண்டும் என்பதை கர்த்தர் உங்களுக்கு ஒரு சனப்பொழுதிலே காண்பிப்பது. ஓகே, நீங்கள் நினச்சதெல்லாம் பார்க்கறது கிடையாது. கர்த்தர் நீங்கள் எதை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை அவர் ஒரு சனப்பொழுதில் என்ன பண்ணுறாரு, அதை காண்பிக்கிறவராக இருக்கிறார். ஓகே, இதுக்கு நான் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள், ட்ரீம் ஒரு மூவி மாதிரி. ஓகே, ட்ரீம் என்னது, ஒரு மூவி அது ரொம்ப நேரம் ஓடினே இருக்கும். நீங்கள் ட்ரீம் பார்க்குறவங்களெல்லாம் பாருங்களேன், ஐயோ ரொம்ப நேரம் பார்த்துனே இருந்தேன்னு வாங்க. கரெக்டாக, ட்ரீமர்ஸ் ஹாவ் அ லாங் ஸ்டோரி. ஓகே, ஒரு நீண்ட பயணம் இருக்கும். அது எங்கே ஆரம்பிக்குது, அது எங்கே முடியுதுன்னே தெரியாது. அதுக்கு நடுவில் நிறைய கேரக்டர்லாம் வரும் போகும். நீங்கள் ட்ரீமராக இருந்தீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். கரெக்டாக, நீங்கள் கனவு காண்றவங்களா இருந்தீங்கன்னா நிறைய கேரக்டர்லாம் வரும். என்ன கேரக்டர்னு எதுன்னே தெரியாது. நீங்கள் அதுலேயே யுத்தம் பண்ணின்லாம் இருப்பீங்க நீங்கள் சில வேலையில். அது ஒரு மூவி மாதிரி. ஆனால் இந்த தரிசனம் என்பது உங்களுடைய சொப்பனத்தை காட்டிலும் வித்தியாசமானது. என்னென்னா, அது ஒரு 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 2 செகண்ட் இல்லாட்டி 5 செகண்டுக்குள்ளே இல்லை 10 செகண்டுக்குள்ளே அது முடிஞ்சிடும். இட்ஸ் எ ஸ்னாப்ஷாட் ஆஃப் வாட் காட் வாண்ட்ஸ் யூ டு see. நீங்கள் பார்க்க வேண்டியவைகளை கர்த்தர் இம்மிடியேட்டாக உங்களுடைய மைண்டில் இல்லாவிட்டால் உங்களுடைய ஸ்பிரிட்டில் அதை ஃப்ளாஷ் பண்ணி முடிச்சிடுவார். ஸோ நீங்கள் ரொம்ப நேரம் பார்க்கணுன்னா தூங்கினே இருக்கணும், இல்லை நீங்கள் ஞான திருஷ்டி அடைஞ்சிடணும், டிரான்ஸில் போயிடணும். இல்லாவிட்டால் நீங்கள் எசேக்கியேல் மாதிரி ஆவிக்குரிய மண்டலத்திலே ஐக்கியமாயிடணும். அப்படின்னா அது ரொம்ப நேரம் ஓடினே இருக்கும். ஓகே, இதெல்லாம் குறித்து நம்ம டீல் பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கப்புறம் இந்த ஃப்ளைட்டு கீழே பறக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம சூப்பர் நேச்சுரல் ரெமுக்குள்ளே போயிட்டோம். நீங்கள் முதல் 3 மொழிகளை கேட்கும் பொழுது என்னடா இதையே சொல்லின்னு இருக்கிறாங்க. இல்லை, இப்போ நம்ம இயற்கைக்கு அப்பாற்பட்ட மண்டலத்தை நம்ம டச் பண்ணி அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம என்ட்ரு ஆக போகிறோம். ஓகே, மேபி கேட்குற அனைவரும் கூட இது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக கர்த்தர் அதை மாற்ற முடியும். ஏன்னா இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட மண்டலம் என்பது ஒரு சின்ன ஸ்னாப் ஷாட்டில் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணிடுவார், டக்குன்னு காமிச்சு அதை முடிச்சிடுவார். ஆனால் நீங்கள் ட்ரீம் பார்க்கணுன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகும், ரொம்ப நேரம் போகணும், இல்லாட்டி டிரான்ஸில் போகணும், இல்லை ஆவியின் மண்டலத்திலே நீங்கள் போய் என்ன பண்ணிடணும், ஏறி அங்கேயே போய் தங்கிடணும். யோவான் மாதிரி என்ன பண்ணிடணும், நான் ஆவிக்குள்ளானேன். எப்படி, நீங்கள் ஆவிக்குள்ளேயும் போய் தரிசனம் பார்க்கலாம். அதெல்லாம் ரொம்ப நேரம் போயின்னு இருக்கும், லாங் விஷன்ஸ் அதெல்லாம். அதனால தான் நீங்கள் பெரிய தீர்க்கதரிசிகள் நம்ம சொல்கிறோம் பாருங்கள். ஏன்னா இவங்க பெருசாக பார்த்தாங்க. அப்படி இவங்களுக்கு ஸ்னாப்ஷாட் ரொம்ப கம்மி, மூவி ஸ்டைல் ரொம்ப அதிகம். எப்படி, இதெல்லாம் புரிஞ்சு கொள்றதுக்காக இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன். ஏன்னா பாஸ்டர் என்ன பிரசங்கத்தில் கூட படத்தை பற்றி சொல்கிறாருன்னு நம்ம ஆளுங்களுக்கு சில பேர் கோபம் வந்துடும். புரியுறதுக்காக சொல்ல வேண்டியதாக இருக்குது. எப்படி, புரியுறதுக்காக என்ன பண்ண வேண்டியது, சொல்ல வேண்டியதாக. இப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் பாருங்கள். வீடியோ எடுக்கிறதுக்கும் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி. எப்படி, வீடியோ எடுக்கிறதுக்கும் பாருங்க, வீடியோ எடுத்திங்கன்னா சில முக்கியமான இடத்த பார்க்கணுன்னா அது பாட்டுக்கு போயினே இருக்கும். நம்ம சொல்லுவோம் தள்ளி தள்ளி பார்ப்போம். ஆனால் ஃபோட்டோலாம் அப்படி கிடையாது, டக்குன்னு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். எப்படி, ஸோ தரிசனம் என்பது ஒரு ஸ்னாப்ஷாட், ஒரு ஃபோட்டோ. சொப்பனம் என்பது ஒரு வீடியோ, ஒரு மூவி மாதிரி. அது கொஞ்ச நாள் என்ன பண்ணும், ட்ராக் ஆகி போகும். நீங்கள் வேணுங்கிற இடத்துக்கு வர்றது ரொம்ப சவாலாக இருக்கும். ஆனால் ரெண்டுமே ஆவிக்குரிய மொழிகளாக தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி இப்போ இதில் இது பெஸ்ட்டா அது பெஸ்ட்டாலாம் கிடையாது. எதை கர்த்தர் கொடுக்குறாரோ அதை வாங்கி சந்தோஷமாக யூஸ் பண்ணுங்கள். எப்படி, எனக்கு கர்த்தர் தரிசனமே தரமாட்டுறாரு, ஏன்னா அதுக்கு சில சவால்கள் இருக்குது. தரிசனம் பார்க்க முடியாதுக்கு என்னென்னா, நீங்கள் மற்றது எல்லாத்தையும் ரொம்ப மனப்படமாக வச்சுருந்தீங்கன்னா தரிசனம் வராது. எப்படி, இஃப் யூ ஹாவ் டூ மச் ஆஃப் அன்வான்ட் விஷன்ஸ் இன் யோர் மைண்ட், நீங்களே எதையாவது ஒரு அங்கே பார்த்தது இங்கே பார்த்தது உங்கள் மன சோர்வுகள் எல்லாத்தையும் ஒரு படமாக்கி வச்சுருந்தீங்கன்னா இந்த தரிசனம் அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ணாது, ட்ராவல் ஆகாது. எனக்கு சொப்பனம் தான் பாஸ்டர் வருது அப்படின்னா நீங்கள் தூக்கத்தில் கர்த்தருக்கு கொஞ்சம் இடம் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். எப்படி, சில பேர் தூக்கத்தில் கூட கர்த்தரோட போராடுவாங்க. எப்படி, ஏன்னா வேறு எதையோ மனதில் வச்சுட்டு அதில் ட்ராவல் பண்ணுறனால அங்கேயும் கர்த்தர் பேசுகிறது என்ன ஆகிடுது, யோபுவின் கதை மாதிரி. அவங்க காதுகளை திறந்து நான் அவங்களுக்கு எல்லாத்தையும் சொன்னால் கூட அவங்களுக்கு அதை என்ன பண்ண மாட்டுது, வந்து சேர மாட்டுது. அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு என்ன பண்ணிடுது, அது மாறிடுது. ஸோ விஷன்ஸ் இது நேரடியாக நம்முடைய ஆவிக்குரிய ஆவிகளே தேவன்
இறக்குமதி செய்யக்கூடிய தகவல்களாக இருக்கிறது. நம்முடைய உள்ளான மாற்றத்துக்கும் வெளியரங்கமான மாற்றத்துக்கும் அவசியமாக இருக்குது. இரண்டாவது, கர்த்தர் நமக்கு கண்களுக்கு முன்பாக, நம்முடைய மனக்கண்கள் இல்லாவிட்டால் மாம்ச கண்களுக்கு முன்பாக தேவன் தன்னுடைய செய்தியை நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அவர் என்ன பண்ணுறாரு? தரிசனத்தை பயன்படுத்துகிறார். மூன்றாவதாக, இது வெளிப்படையாக ரொம்ப லகுவாக நாம் அதை புரிந்து கொள்ளுகிற விதத்திலே கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட மண்டலத்தை இயற்கை மண்டலங்களோடு தேவன் இணைக்கிறார். ஓகே. நான்காவதாக, விஷன் இஸ் a supernatural picture. ஒரு 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 புகைப்படம் மாதிரி. ஓகே. ஒரு படத்தை நம்ம பார்த்த உடனே டக்குன்னு புரிஞ்சுக்கிற மாதிரி கர்த்தர் எதை காண்பிக்க வேண்டுமோ அதை நமக்கு என்ன பண்ணுறாரு? காண்பிக்கிறவராக இருக்கிறார். ஓகே. சரி, இப்போ இதனுடைய கிரேக்க வார்த்தைகளையும் எபிரேய வார்த்தைகளையும் நம்ம கொஞ்சம் தியானிக்க போகிறோம். ஏன்னா இவைகளெல்லாம் ஆழமான அர்த்தம் கொண்டவைகள். அதனால் அதை நம்ம கொஞ்சம் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக படிக்கிறது ரொம்ப அவசியம். எபிரேய வார்த்தைகளை காசோன் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. எபிரேய வார்த்தை எப்படி பயன்படுத்தப்படுகிறது? காசோன். ஓகே. CHAZON. ஓகே. CHAZON. ஓகே. தானியேல் 1:17. தானியேல் 1:17. தானியேல் சகலவிதமான தரிசனங்களையும் அப்படின்னு இருக்குது. தானியேல் சகலவிதமான தரிசனங்களையும் காசோன் அப்படின்னு இருக்குது. ஓகே. காசோன். ஓகே. இப்போ இந்த காசோனை நம்ம எப்படி விவரிக்கலாம்? எபிரேய வார்த்தையின் அடிப்படையிலே நம்ம எப்படி விவரிக்கலாம் என்று சொன்னால், பார்ப்பது. ஓகே. இல்லாவிட்டால் என்னுடைய மனக்கண்கள், என்னுடைய மாம்ச கண்களை தாண்டி ஏதோ ஒன்றை நான் அங்கே கண்டுபிடிப்பது, பர்சீவிங் என்று சொல்லுகிறோம். பர்செப்ஷன். மாம்ச கண்களில் ஒன்று இருக்கிறது, அதற்கு பின்பாக ஒரு காரியத்தை நான் என்ன பண்ணுவது? நான் பார்ப்பது. ஓகே. இப்போ நான் இப்படி ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு குழந்தை தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. ஒரு குழந்தை என்ன பண்ணிடுச்சு? தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. அந்த குழந்தை கையை தூக்கி என்ன பண்ணுது? ரொம்ப உங்களுக்கு காமிக்குது. ஓகே. இப்போ நீங்கள் ஒருத்தர் சொல்லலாம், அந்த குழந்தை நல்லா ஜாலியாக விளையாடுது, அந்த குழந்தை என்ன பண்ணுது? கையை தூக்கி காமிக்குதுன்னலாம். இது உங்களுடைய பார்வை. கரெக்டாக. இன்னொருத்தருக்கு அது என்ன சொல்லலாம்னா, இது ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்குது, அது உதவி கேட்கிறது அப்படின்னா, மாம்ச கண்களை தாண்டி நீங்கள் இன்னொரு பார்வை அதோடு கூட என்ன பண்ணப்படுகிறது? சேர்க்கப்படுகிறது. கரெக்டாக. இப்போ சில வேளையில் நம்ம பிள்ளைங்களை வளர்க்கும் பொழுது பாருங்கள், அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்குள்ளே வரும்பொழுதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், இன்றைக்கி சோகமாக வராங்களா சந்தோஷமாக வராங்களா. நீங்கள் கேளுங்களேன், என்ன இவ்வளோ சோகமாக இருக்குன்னா, நான்லாம் கரெக்டாக தான் இருக்கிறேன் அப்படின்வாங்க. இப்படி இப்போ பார்க்குறப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்மளால் இன்னொரு பார்வை என்ன பண்ணுது? நம்மளுக்கு கூட கொடுக்கப்படுது. அதான் காசோன். ஓகே. இன்னொரு அர்த்தம் என்னவென்று சொன்னால், பல நிலைகள் இருந்தாலும் ஏதோ ஒன்றோடு கூட உங்கள் கண்கள், உங்கள் பார்வைகள் இணைக்கப்படுவது. பல நிலைகள் இருந்தாலும் ஏதோ ஒன்றோடு கூட உங்களை பார்வை என்ன பண்ணப்படுகிறது? இணைக்கப்படுகிறது. அதான் காசோன். அப்படின்னா இங்கிலீஷில் எப்படி சொல்கிறேன்னா, யுவர் ஐ glued to a particular thing அப்படின்னா டு செலக்ட். நீங்கள் எதையோ ஒன்றை பார்ப்பதற்கு உங்கள் கண்கள் பதிவிடப்படுகிறது. உங்கள் கண்கள் என்ன பண்ணப்படுகிறது? பதிவிடப்படுகிறது. ஓகே. நாங்கள் நண்பர்களாய் பல இடத்துக்கு ட்ராவல் பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா, எங்கள் கூட ஒருத்தர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நபர் இருப்பார். அவரை பற்றி நாங்கள் விளையாட்டாகவும் சரி நிஜமாகவும் சரி நாங்கள் பேசிக்கிறது ஒன்று என்னென்னா, எல்லாருமே ஒரே இடத்துக்கு வாகனத்தில் போயின்னு தான் இருப்போம். ஆனால் அவர் மட்டும் கரெக்டாக அந்த சிக்கன் 65 கடை வந்தோன்னே கரெக்டாக நிப்பாட்டிடுவார். அது எப்படி தான் அவருக்கு தெரியுமோ தெரியாது. எங்கள் கண்ணுங்களாம் அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ணாது? படாது. நாங்கள் ஒன்று கண்டுபிடிச்சோம். ஏன்னா அந்த பார்வை கரெக்டாக ஒரு இடத்துல போய் லாக் ஆகுது. எப்படி? இந்த சின்ன பசங்களையும் கூப்பிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சின்ன குழந்தைங்களாம் கூப்பிட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு எங்கே இருந்தாலும் சரி அந்த பால் கரெக்டாக லாக் ஆகும். எப்படி? அந்த கடையில் அந்த கடைக்காரனுக்கே தெரியாது இப்படி ஒரு பந்து இருக்குதுன்னு. இவன் சொல்லுவான், அந்த கோடு போட்ட பந்து எடுங்கன்னுவான். இவன் அந்த கடைக்காரனே யோசிப்பான், கோடு போட்ட பந்தை நம்ம வாங்கணுமான்னு. ஏன்னா அதை வாங்கி வச்சு பல வருஷமாக விற்காமல் இருக்கும். ஏன்னா இந்த பிள்ளைங்களுக்கு என்னன்னா, எதை பார்க்கணுமோ அதோடு கூட என்ன பண்ணிடுவாங்க, இவங்க கரெக்டாக போய் லாக் ஆவாங்க. ஆண்களாக இருந்தால் சில வேளை இந்த மாதிரி உணவுகளில் போய் என்ன பண்ணிடும்? லாக் ஆகிடும். இன்னும் வாலிபர்களாக இருந்தாங்கன்னா சில பெண்மணிகள் மேலே போய் என்ன பண்ணிடும்? கண்ணு லாக் ஆகுது. இப்போ வாலிபர்களுக்கு லாக் ஆகுதோட வயசானவங்களுக்கு ரொம்ப லாக் ஆகுது.
இந்த லாக்கெல்லாம் வேற உடைக்க வேண்டியதாக இருக்குது. கட்டுகள் உடைக்கும் ஜெபத்தில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக மாறின்னு இருக்குது. இப்படி ஒரு காலத்தில் பிசாசை தான் எல்லாம் ரெடி பண்ணின்னு இருந்தோம், அவனை தான் வெளியே அனுப்பிச்சிருந்தோம். இப்போ இவங்க கண்ணை ரெடி பண்ணுறது பெரிய சவாலாக இருக்குது. அப்படின்னா காசோன்னா எங்கேயாவது போய் உங்கள் கண்ணு கரெக்டாக என்ன பண்ணுது, ஒரு இடத்துல பதிவிக்கப்படுகிறது. ஏன் இந்த ஹீப்ரு வேர்ட்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்குதுன்னா, நாளைக்கு பின்னாடி இப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்படும் பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. பாருங்கள், பாடத்திட்டத்தினுடைய வலிமை என்னென்னா உங்களை ஆயத்தப்படுத்துவது. ஏன் இப்போ காலேஜ் போகிறோம், ஏன் இப்போ நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் பிள்ளைங்களனா, வருங்காலங்களிலே அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பமும் ஒரு சூழ்நிலையும் வரும் பொழுது அவர்கள் அதை புரிந்து அதை ஜெயிப்பதற்கு அது உதவியாக இருக்கும். நிறைய பேர் பாடத்திட்டத்தை ஏன் பெருசாக மதிக்கிறது இல்லைன்னா, எனக்கு தேவையானப்போ நான் படிச்சுப்பேன், எப்படி தேவையானப்போ நான் படிச்சுப்பேன். சரி, இப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் ரொம்ப தேவையாக இருக்குது, எந்த ஸ்கூலில் போய் படிப்பீங்க? முடியல பாருங்கள். எங்கேயாவது போய் உட்காந்து யூடியூப்பில் உட்காந்து என்ன பண்ண வேண்டியது இருக்குது, படிக்க வேண்டியதாக இருக்குது. எப்பயுமே படிப்பினை என்பது நம்மளை ஆயத்தப்படுத்துவது. ஒரு சிலர் சொல்லுவாங்க இதெல்லாம் ரொம்ப அவசியமா அப்படின்வாங்க. கர்த்தர் வருங்காலங்களுக்காக நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நான் எப்பயுமே பாடத்திட்டத்தை அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி ஏற்படுகிறது ஏற்படலைன்றதெல்லாம் அவசியமே கிடையாது. தேவன் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக இவைகளை முன் அறிவிக்கிறார். ஹல்லேலூயா. ஹீ இஸ் ப்ரிப்பேரிங். சரி, இப்போ நம்ம கிரேக்க வார்த்தைக்கு கடந்து செல்லலாம். ஏன்னா கிரேக்க வார்த்தை 3 வார்த்தை இருக்குது, அதனால் அதை நம்ம கொஞ்சம் நேரம் டீல் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. லூக்கா 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவன் வெளியே வந்தபோது அவர்களிடத்தில் பேசக்கூடாமல் இருந்தான். அதனாலே தேவாலயத்தில் ஒரு தரிசனத்தை கண்டான் என்று அறிந்தார்கள். இது சகரியாவுக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம். கரெக்டா? இவன் பேசலைங்க, ஆனா பார்க்கிறவங்களுக்கு ஒன்று புரிஞ்சிடுச்சு, இவன் எதையோ பார்த்துட்டான். எப்படி? இவன் எதையோ என்ன பண்ணிட்டான், பார்த்துட்டான். சம் சூப்பர் நேச்சுரல் ஈவெண்ட் ஹஸ் ஹேப்பன். ஓகே, சில வேளை நம்மளே ஒரு சிலரை பார்த்து ஆச்சரியப்படுவோம், என்னத்தை பார்த்துட்டு வந்தீங்க? எப்படி? சம்திங் ஹஸ் சூப்பர் நேச்சுரலி ஹேப்பன். இப்போ இந்த கிரேக்க வார்த்தை பார்த்தீங்கன்னா ஒப்டேசியா, OPTASIA, ஒப்டேசியா, பார்வை. ஏதோ ஒரு பார்வை அவனுக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுகூலமான பார்வை அவனுக்கு என்ன பண்ணியிருக்கிறது, அவனுக்கு கிடைத்திருக்கிறது. ஓகே, லூக்கா 24ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அதே கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. லூக்கா 24ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி, தேவதூதரை என்ன பண்ணோம், தரிசித்தோம். அப்டேசியா, ஐ ஹவ் சீன் சம்திங். ஒரு தேவதூதரை தரிசித்தோம் அப்படின்னா there was a real spiritual experience. ஒரு நிஜமான ஆவிக்குரிய செயல்பாடுகள், அனுபவங்கள் அங்கே உண்டாயிருக்கிறது. அப்டேசியா, the Greek word is aptasia. ஓகே, இரண்டாவது கிரேக்க வார்த்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற போது இயேசு அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று. இந்த தரிசனத்தை அப்படி என்றால் நீங்கள் ஒன்றை பார்த்திருக்கிறீர்கள், you have gazed into it. அப்படி என்றால் பல பேர் பார்க்க முடியாத ஒன்றை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். You have seen some spiritual realities. ஆவிக்குரிய சில நிஜங்களை நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் கவனித்திருக்கிறீர்கள். Gazed into it. ஆவிக்குரிய நிஜங்களை நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, பார்த்திருக்கிறீர்கள். பாருங்க, இப்போ இந்த இடத்துல நம்ம மாம்சீக பொருட்களை பார்க்கிறோம். கரெக்டாக? சேரு, மைக்கு, ஸ்டாண்டு, கேமரா எல்லாம். கரெக்டா? அடுத்தது மனிதர்களை பார்க்கிறோம். இதை தாண்டி இங்கே ஆவிக்குரிய உருவங்கள் இருக்கிறது என்று உங்கள் கண்களால் பார்க்க முடிந்தால் அதை தான் நம்ம சொல்கிறோம் பாருங்களேன், கேஸ்ட் இன்டு இட். அப்படி என்றால் பல பேர் பார்க்க முடியாததை உங்களால் என்ன பண்ண முடியுது, பார்க்க முடிகிறது. ஓகே,
இந்த ஆவிக்குரிய மண்டலங்களுக்குள்ளெல்லாம் நிறைய பேர் இன்னும் என்ன பண்ணலை, ட்ராவல் பண்ணலை. நம்ம நிறைய ட்ராவல் பண்ணாததுனால அது நிஜம் இல்லையோ என்று நம்மளால் என்ன பண்ண முடியும், சில வேளையில் யோசிக்க முடியும். ஆனால் ஒரு சிலர் அதில் நல்ல ட்ராவல் பண்ணுறதுனால அது அவங்களுக்கு நிஜமாகவே என்ன பண்ணப்படுகிறது, காண்பிக்கப்படுகிறது. ஓகே, நான் அப்படி ஒரு சிலரை பார்த்துருக்கிறேன். எனக்கு சின்ன சின்ன சில அனுபவங்கள் இருக்கிறது. அதை நான் இந்த வேளையில் மிகைப்படுத்தி அதை நான் எதையாவது ஒன்றை நிரூபிப்பதற்காக அதெல்லாம் சொல்ல விரும்பலை. ஆனால் அவைகள் நிஜமானவைகள். யூ கேன் கேஸ்ட் இன் டு இட். நான் ஒரு சகோதரிக்கு ஜெபம் பண்ண போயிருந்தேன். ஓகே, ஜெபம் பண்ண போடும்பொழுது பாருங்கள், எனக்கு அவங்களுடைய பின்னணியெல்லாம் தெரியாது. அது வாலிப நாட்களில் நடந்த ஒரு சம்பவம். அந்த ஜெபத்துக்காக இன்னும் நான் கடவுள்கிட்ட நிறைய டைம் மன்னிப்பு கேட்பேன். அந்த அம்மா, அந்த சகோதரிக்கு நான் ஜெபம் பண்ண போயிருக்கிறேன். கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய வலு சர்ப்பத்தை காமிக்கிறார். அவங்களுடைய முதுகுத்தண்டிலிருந்து அவைகள் ஒரு பெரிய வலு சர்ப்பத்தை நான் பார்க்குறேன். இந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த வலு சர்ப்பத்தை கொல்றதுல ரொம்ப தீவிரமாக ஜெபம் பண்ணேன். எப்படி இந்த வலு சர்ப்பம் சுட்டெரிக்கப்படுவதாக, அவைகள் ஒளிந்து போவதாக, அப்படி போவதாக, இப்படி போவதாக. கடைசியில் பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லை, பதிலும் இல்லை. நானும் ஜெபம் பண்ணி ரொம்ப நாளாக அதுக்கு எந்த விதமான செய்தியும் வரலை, நல்ல செய்தியும் வரலை. இவ்வளோ ஜெபம் பண்ணிட்டு வந்தமேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, அந்த வலு சர்ப்பம் என்பது அங்கே அது ஒரு மிருகத்தையோ இல்லாவிட்டால் பிசாசையோ காண்பிக்கவில்லை. அந்த ஸ்திரீயே ஒரு வலு சர்ப்பமாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒரு பிரச்சனையான பாலியல் தொடர்பில் இருந்திருக்கிறாங்க. எனக்கு தெரியாது பாருங்கள். ரொம்ப நாள் கழித்து தான் எனக்கு அந்த வெளிச்சம் கிடைச்சிது. அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு, எதையோ ஒன்றை பார்க்க உதவி செய்கிறார். அதனால தான் பாருங்கள், இந்த தரிசனத்துக்குள்ளெல்லாம் நீங்கள் மூவ் ஆகும் பொழுது உங்களுக்கு கர்த்தரோட இன்டிமேட் ஃபெலோஷிப் இல்லைன்னா இதை மிஸ் பண்ணிடுவீங்க. யூ வில் மிஸ் திஸ். தரிசனம் பார்க்கறது கர்த்தர் நிறைய பேருக்கு கொடுக்குறாரு. எல்லாரையும் பாருங்கள். ஆனால் எவ்வளோ புரிஞ்சுக்கிறோம், எவ்வளோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், அதை எப்படி நம்மளால் கேஸ் பண்ண முடியுது அப்படின்னா அதை உற்று பார்க்க நம்மளால் எவ்வளோ முடிகிறது. ஸோ ஹொராமா அப்படின்ற அந்த கிரேக்க வார்த்தை, ஹொராமா, HORAMA அப்படி என்றால் சம்திங் டு பி கேஸ்ட் இன் டு இட். யாரும் பார்க்க முடியாத ஒன்றை நீங்கள் என்ன பண்ணுகிறீங்க, நீங்கள் ஆழமாய் பார்க்க ஆரம்பிக்கிறீர்கள். இந்த தரிசனம்லாம் கிடைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இயல்பான வாழ்க்கை வாழ்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அப்பப்போ திடீர்னு அங்கங்கே என்ன அடிக்கும், ஃப்ளாஷ் அடிக்கும். நீங்கள் நார்மலாக ஒருத்தரை என்ன பண்ண முடியாது, ஜட்ஜ் பண்ணி இயற்கையாக எல்லோரும் கூட என்ன பண்ண முடியாது, ட்ராவல் பண்ண முடியாது. ஏன்னா இட்ஸ் எ பவர்ஃபுல் டீப் ரெவலேஷன். நான் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு ஆழமான வெளிப்பாடுகளுக்குள்ளாய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கடந்து போவீங்க. சரி, இன்னொரு கிரேக்க வார்த்தையை நம்ம தியானிப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Acts chapter 2 verse 17. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிப தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை ஆடுவார்கள். உங்கள் மூப்பர் போதும். ஹொரேசியா, HORASIS, ஹொரேசியா, அதான் அந்த கிரேக்க வார்த்தை ஹொரேசியா. ஓகே, அப்படி என்றால் காட்சி அளிக்கப்படுவது, அப்பியரன்ஸ். ஹொரேசியா என்றால் என்னது, காட்சி அளிக்கப்படுவது. நீங்கள் நிறைய விஷயத்தை பார்க்கிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். நிறைய விஷயத்தை என்ன பண்ணுவீங்க, பார்க்குறவங்களாக மாறிவிடுவீங்க. புரியும்? ஹொரேசியா என்பது அப்பியரன்ஸ். அப்படின்னா காட்சி அளிப்பது. கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுதோ இல்லாவிட்டால் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற ஒரு படத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார், டக்குன்னு காமிச்சிடுவார். இப்போ அவங்க குழந்தையே இல்லாமல் இருக்கிறாங்க, நாங்கள் இத்தனை வருஷம் அப்படி இருக்கிறோம். டக்குன்னு கர்த்தர் அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி ஒரு படத்தை காமிச்சு வச்சுக்கோங்களேன். நீங்கள் டோட்டலாக உங்களுடைய ஜெபமும் உங்களுடைய விசுவாசமும் உங்களுடைய கட்டளை இடுதலும் மாறிடும். இல்லாட்டி அங்கே இவங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது திடீர்னு கர்த்தர் பட்டு போன மாதிரி ஒரு பணத்தை காமிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அதை ஆசீர்வதிலாம் ஜெபம் பண்ண முடியாது. அப்படி உங்களால் என்ன பண்ண முடியாது, ஆசீர்வதிச்செல்லாம் ஜெபம் பண்ண முடியாது. அதான் பிள்ளையனுடைய கதை. அவனை ஆசீர்வதியும் காசு தரேன்றான். அவனால் முடியல. ஏன்னா அங்கே ஒரு காட்சி அவனுக்கு என்ன பண்ணப்படுகிறது, காண்பிக்கப்படுகிறது. பிள்ளையாம். ஓகே, அவனுக்கு அங்கே ஒரு காட்சி கிடைக்குது. அதை அவனால் என்ன பண்ண முடியல, பிள்ளையாமால் மாற்றி அமைக்க முடியவில்லை.
ஸோ அப்பியரன்ஸ், திடீர்னு ஒரு காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணலாம், உங்களுக்கு காட்சி அளிக்கலாம். காரியங்களை கர்த்தர் அப்பியரன்ஸ் பண்ண முடியும். அதுக்கு பேர் என்னன்னா ஹொரேசியா. அதுக்கு பேர் என்னது? ஹொரேசியா. கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரெவலேஷன் சாப்டர் 9:17. வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். குதிரைகளையும் அவைகளின் மேல் ஏறி இருந்தவர்களையும் நான் தரிசனத்தில் கண்ட விதமாவது. போதும். நான் குதிரைகளையும் அதில் ஏறி இருந்தவர்களையும் நான் கண்ட விதமாவது. இது ஒரு அப்பியரன்ஸ். அவனுக்கு வேறு ஏதோ ஒன்று ஒரு தோற்றம் அளிக்கிறது. அப்படி அப்பியரன்ஸ்னா என்னது? தோற்றம் அளிக்கிறது. நம்ம நிஜ கண்களுக்கும் ஆவிக்குரிய கண்களுக்கும் பெரிய வித்தியாசத்தை கொடுக்கும். நிஜ கண்களுக்கும் ஆவிக்குரிய கண்களுக்கும் என்ன கொடுக்கும்? பெரிய வித்தியாசத்தை கொடுக்கும். நீங்கள் ஒரு இடத்துக்கு ஜோம் பண்ண போயிருக்கீங்க, இங்கே தண்ணியே வரலன்னு நீங்கள் கண்ணை மூடி ஜோம் பண்ணும் பொழுது கர்த்தர் இந்த இடத்துலேருந்து ஒரு ஊற்று புறப்படுகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு அப்பியரன்ஸ் கிடச்சிச்சு. என்ன கிடச்சிச்சு? ஒரு அப்பியரன்ஸ் கிடச்சிச்சு. நீங்கள் ஈசாக்கு துறவு வெட்டினான்னு நம்ம நிறைய தியானிச்சிருக்கோம். கரெக்டாக? நிச்சயமாக அவனுக்கு சில வெளிப்பாடுகள் இல்லாமல் துறவெல்லாம் என்ன பண்ணியிருக்க மாட்டான், அவன் வெட்டியிருக்க மாட்டான். சும்மா இஷ்டத்துக்கு போய் வெட்டினா கை கால் தான் வலிக்கும், அப்படி தண்ணிலாம் வராது. இப்போயாவது நம்ம போர் என்ன பண்ணுறோம், எல்லா முக்கு மூலையிலையும் போட்டு பார்க்குறோம் தண்ணி வருதான்னு. ஆனால் அப்பியரன்ஸ் கிடச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, தெய்வீக வழி நடத்துதல் உங்களை தரிசனங்களிலே பெரிய மேன்மையான இடத்துக்கு கொண்டு செல்லும். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட மொழியை தியானிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். தரிசனம். ஓகே, அதை விவரித்திருக்கிறேன், அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கிறேன், அதனுடைய சில மூல பாஷையின் அர்த்தங்களை விவரித்திருக்கிறேன். ஸோ இன்றைக்கு இவைகள் போதுமானதாக இருக்கும்.